Hi friends, இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். அவங்க பிரதீப். நம்ம சேனல் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சொந்த வகையில் புதுசாக லான்ச் ஆயிருக்க EBL பெனிஃபிட் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி இந்த வெளியில் பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் வந்து எதோட ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா 50 இம்ப்ரெஷன் ஆப்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த சீரிஸ் ஆப் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். தென் அதுக்கு முன்னாடி உள்ள ஆப்ஸ் இந்த ஆப்ஸ்லாம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேல் லைனில் இருக்க இந்த 5 ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா அதே சீரிஸ் ஆப் தான். ஸோ இது எல்லாமே கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த சீரிஸ் ஆப்புங்கிறதுனால இந்த ஆப்லேயே இருந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெய்லி செல்ஃப் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மினிமம் இடம் உங்களுக்கு வந்து 10 ரூபா தான். ஸோ இந்த ஆப்ஸும் வந்து நம்ம மணி மேக்கர்ஸ் இன் தமிழில் பார்த்தது இதே சீரியஸ் சேம் ஆப் தான் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா லாகின் பேஜ் இருக்கும். ஸோ அதில் வந்து சைன் அப் அப்படின்னு கீழே சின்னதாக இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ரெஜிஸ்டர் பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அட்டாச்மெண்ட் கோடுங்கிற இடத்துல 11122 என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கான நேம் கான்டாக்ட் நம்பர் இடத்துல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் KYC கம்ப்ளீட் பண்ணதை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஆப் எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இன்ஃபார்ம் பார்த்துடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்வர் அப்டேட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ஒரு 1/2 ஹவராகவே ஓப்பன் ஆகலை உங்களுக்கு. ஸோ அதனால் இது வந்து ஜஸ்ட் கமெண்ட்டில் கேட்டாச்சு சர்வர் அப்டேட் தான், உங்களுக்கு வந்து நாளைக்கு காலையிலலாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு வந்து பேமெண்ட்லாம் வராதுன்னு இல்லை. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்க எல்லா பேமெண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து பேடிஎம்க்கு ரிசீவ் ஆயிரும் நாளைக்குள்ளே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளையிலிருந்து ஆப் வந்து நார்மலாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளையிலிருந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். அப்படி உங்களுக்கு நாளைக்குள்ளே பேமெண்ட் வரல அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுல எப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நான் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஆப் லாகின் பண்ணிட்டு உள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் பேஜ் வரும். ஸோ டோட்டல் 50 இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு கிளிக் வந்து கொடுத்துருக்காங்க. 4 இன்ஸ்டால் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வியூ கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பைசா கிடைக்கும். ஒவ்வொரு கிளிக்குக்கும் உங்களுக்கு ₹1, ஒவ்வொரு இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ₹1 கிடைச்சிரும். ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு செல்ஃப் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு ₹5.50 6 அவங்க வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ₹10 இருந்தால் நீங்கள் வந்து மினிமம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே கோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் மட்டும் இந்த பேஜில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் ஸ்க்ரீன் ஆட்லாம் வந்துச்சுன்னா பேக் பண்ணிக்கோங்க. இந்த 10 செகண்ட் டைம் முடிஞ்சோன்னே உங்களுக்கு வந்து ஒரு வியூ கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு வியூக்கு தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பைசா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பைசா, இப்போ வந்து 1 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிமைனிங் 49 தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ டோட்டலாக ஒரு 10 வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிளிக்கு கொடுப்பாங்க ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இன்ஸ்டால் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன் நான் வாய்ஸில் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து 10 இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் அப்படின்னு பார்ப்போம். கீழே வந்து பாருங்கள் யூ கேன் டேப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேலே ஒரு ஆட் இருக்குது, கீழே ஒரு ஆட் இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டில் எதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜில் போய்ட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து கிளிக் டாஸ்க்காக நம்ம வந்து 30 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுறோம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 10 கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி தான் மேலேயும் கீழே இருக்கிற 2 ஆடில் நீங்கள் எதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர் வந்துட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 30 செகண்ட் இந்த பேஜில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். கிளிக் இன்ஸ்டால் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டால் கிளிக் டாஸ்க் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ 30 செகண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து பேக் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட இன்னொன்று வந்து சொல்லிக்கிறேன். ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்களே, இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 30 செகண்ட் இந்த பேஜில் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாமல் நீங்கள் வந்து பேக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆயிரும். தென் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ஒரு இன்ஸ்டால் வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ ஒரு 30 செகண்ட் கம்ப்ளீட் ஆச்சு, பேக் வந்துட்டு அங்கே வந்து பாருங்கள் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ரிமைனிங் கிளிக் வந்து 0 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இல்லையா. ஸோ ஒரு கிளிக் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10க்கும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் டாஸ்க் கொடுப்பாங்க. அதை நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மை பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பேடிஎம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பேடிஎம் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணணும் பாருங்கள். உங்களுக்கு வந்து வேலெட்டில் ₹10 இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 10 ஃபில் ஆயிரும். நீங்கள் இந்த ரிக்வெஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து இன்றைக்கி ரிக்வெஸ்ட் கொடுத்தது நாளைக்கு உங்களுக்கு பேடிஎம்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்கள் வேலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இந்த இடத்துல காட்டுவாங்க. கீழே வந்து எவ்வளோ இருந்தால் ரீடம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ ₹10 வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதேமாதிரி 10 ஃபில் ஆயிரும். நீங்கள் இந்த ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த ஆப்பை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 2 வாரத்துக்கு மேலே வந்து பேமெண்ட் வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ 2 வாரம் முடிஞ்சு அந்த ஆப்
வந்து எப்போ ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் நம்ம வந்து உடனே அப்டேட் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.